கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் இரட்சிக்கப்படுவீர்கள். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 21 சொல்லக்கூடிய அழகான வார்த்தைங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் சந்தோஷத்தை தேடி ஓடிட்டுருக்கோம்ல. எங்கடா இருக்குது அந்த சந்தோஷம்? நிம்மதி இல்லை, எதுவுமே இல்லை எங்கள் வாழ்க்கையில். ஒரே சோகம்தான், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கோம்ல. வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும் அப்படின்னா உங்கள் மனசில் எதுவுமே போட்டுக்கூடாது. எதுவும் கடந்து போகும்ல, இப்படியே இருக்க போகிறது இல்லைல்ல. அந்த மனநிலைக்கு நம்ம வரணும்ல. அதுக்கு என்ன பண்ணலாம்? தினந்தோறும் வேதத்தை வாசிக்கலாம். ஒவ்வொரு அதிகாரத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கின்ற பொழுது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசுவார். மகளே மகனே கலங்காத. அன்பானவர்களே, நம் வாழ்வில் தத்தளிப்புகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் நேரும்போது நம் தேவனில் விசுவாசம் வைத்திருப்பதால் அவர் அற்புதம் செய்வார். இன்றைக்கி வாழ்க்கைன்ற ஒரு படகுல பயணம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த படகு அப்படியே போயிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை. திடீர்னு ஒரு சூற காற்று வீசுது. அப்படியே அலலாம் பயங்கரமாக அடிக்குது. அந்த படகு கவிழ்கிற தருணம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ நடா இது, இவ்வளோ நாள் அப்படியே சுமூகமாக போயிருந்தது, ஜாலியாக இருந்தது வாழ்க்கை. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நம்ம இந்த கடலில் விழுந்து அவள் தான் காலி போல நினைப்போம்மா? நினைக்க மாட்டோமா? கண்டிப்பாக நினைப்போம். அவள் தான் போச்சுறான் அப்படின்னு நினச்சி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? பதட்டப்படக்கூடாது. என்ன பண்ணலான்னு யோசிக்கணும். ஒன்று நீச்சல் தெரிஞ்சால் பிரச்சனை இல்லை. இன்னொன்று யாராச்சும் அந்த பக்கம் வந்தால் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்கிறதுக்காச்சும் இருக்கணும்ல. யாருமேல ஒரு கடலில் பயணிக்கின்ற பொழுது ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்? அப்படியே இருப்போமா, இல்லை ஏதாச்சும் பண்ணுவோமா? ஏதோ ஒரு விஷயம் நம்ம யோசிப்போம். ஸோ இன்றையெல்லாம் நம்ம வாழ்க்கை என்னும் பயணத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சில பல சங்கடமான விஷயங்கள் நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். சுமூகமாகவே போயிடாதுல்ல. சில பல மேடு பள்ளங்கள், சில பல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில். ஸோ இதெல்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்து நம்ம இன்னும் பயந்து ஓடிட்டுருக்கோம்ல. பிரச்சனை நம்மளை துரத்திக்கிட்டே இருக்குது. ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை வருது, இன்னொரு பிரச்சனை முடிஞ்சால் அது அப்படியே லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குல்ல. ஸோ இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீ எதற்கும் கலங்காத, பார்த்துக்கலாம், எதுவும் கடந்து போகும்னு சொல்கிறாரு. சமீபத்தில் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன். கோவையில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பையன் காலேஜில் கஞ்சா கடத்துகிறான், போதைப் பொருள் விற்கிறான்னு சொல்லி அங்கே இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பையனை அடித்தே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் கண்ணீர் மலக வீடியோ பதிவு போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்க. எல்லா நியூஸ் சேனல்லையும் தான் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம். பையனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அவனை துன்புறுத்துறது, அவனை அடிக்கிறது, அவனை இது பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க என் பையன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்துட்டு தான் இருக்குது, வெளியே வர மாட்டேதுல. ஸோ எல்லாருக்கும் ப்ரேயர் கண்டிப்பாக இருக்குங்க. தவறான திசை நோக்கி போகாதீங்க. தப்பான பழக்க வழக்கம் வேணாம். இந்த போதை பழக்கத்தினால இன்றைக்கி எத்தனையோ இளைஞருடைய வாழ்க்கை எப்படியோ போயிருக்குல்ல, திசை மாறி போயிருக்கு. இந்த போதை பழக்கத்தினால் அடிமையாக இருக்க ஒவ்வொரு இளம்பெண்கள் அதை வந்து வெளியே வரணும்ல. அதெல்லாம் வாழ்க்கை. அந்த நிமிஷம் ஜாலியாக அப்படியே பயங்கரமாக இருக்கும், இல்லைன்னு சொல்ல. அது தப்பு இல்லை. இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி அதுலேயே ஆடிட்டானா அப்படின்னா உன் குடும்பத்துக்கும் பிரச்சனை, உனக்கும் மிகப்பெரிய பாதிப்புல. இப்போ நல்லாயிருக்கும் தம்பி தங்கச்சி, நாளைக்கு உன் லைஃப் ஒரு கேள்விக்குறியாக நிற்கும் போது அப்பா அம்மா என்ன பண்ண முடியும்? என்னடா இது, என் பொண்ணு என் பையனை நல்லபடியாக தான் வளர்த்தேன், அங்கே சேர்க்க சரியில்லை, இந்த மாதிரியான விஷயங்கள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதனைப்படுவாங்களா? இல்லை அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு சந்தோஷம் கிடைக்குதா, அவ்வளோதான் நினைக்கிறோம்ல. அதெல்லாம் வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். நம்ம அப்பா அம்மா நம்ம கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நம்ம நல்ல பேர் வாங்கி தரணும், நல்லா சம்பாதிச்சோம், நல்ல ஒரு இடத்துல உட்கார வைக்கணும், சொந்த வீடு கட்டி எங்கள் அம்மா அப்பா உட்கார வைக்கணும், ஒரு கனவு இருக்கணும், ஒரு வெறி இருக்கணும்ல. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ இளைஞர்கள் பெண்களுடைய மனசில் ஓட்டுற விஷயம், எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் வாழணும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அதை நோக்கி ஓடிட்டுருக்கீங்க. ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி தவிக்கும் போது யார் கை கொடுப்பா? உன் நண்பர்களா, இல்லை சொந்த பந்தங்களா? யாருமே கிடையாது. அப்பா அம்மா தான். நீங்கள் என்ன தான் எடுத்தறிஞ்சு பேசியிருந்தாலும் கோவப்பட்டிருந்தாலுமே உங்களுக்கு ஒரு வலி பிரச்சனை அப்படின்னா முதல்ல துடிக்கிறது அப்பா அம்மா தான். ஸோ அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக இருங்க. அடுத்தது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுதலோடு இருங்க. நிச்சயமாக வாழ்க்கை நல்லமாக மாறுங்க. தவறான திசையை நோக்கி போகாதீங்க. உங்கள் விசுவாசம் பெரிது என்றால் நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்காருல்ல. நிச்சயமாக போகும்போது வரும்போதும் செய்கின்ற அனைத்து காரியத்திலும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம்.
உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, வல்லமைக்கு பிள்ளைகள் சாட்சியாக விளங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. சிறைச்சாலையில் பவுலுக்கும் சீலாவுக்கும் நடந்தது போல நாங்கள் உம்மில் வைத்திருக்கும் விசுவாசத்தினால் அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. கடினமான இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட நீங்கள் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டீர் நம்புகிறேன் ஏசப்பா. வல்லமை மிக பெரிது என்று நம்புகிற ஆண்டவரே. ஜனங்கள் மகத்துவமான கிரியைகளை கண்டு ரட்சிக்கப்படுவார்களாகப்பா. ஆண்டவராகி இயேசுவில் அவர்கள் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. அவர்கள் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்களாக. ஆண்டவரே, பிள்ளைகளின் விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. அவர்கள் வாயிலாக கிரியை செய்திருவீராக. மகிமைக்கென்று அவர்களை பயன்படுத்துவீராகப்பா. அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் நடுவில் மகிமை வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே. போகும்போது வரும்போதும் செய்கின்ற அனைத்து விஷயங்களுக்கு உறுதுணையாக இருப்பீராகப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வாக்கு தத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுருக்க அன்பான உறவுகள் எந்த பிரச்சனையும் வராதபடி பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவர், எல்லாம் கூடும் என்று நம்புகிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க ராஜா. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான உடலத்தை தர வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானம் இருக்க வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. எல்லோரும் பத்திரமா பார்த்துக்கோங்க ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.